ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாவின் சமையல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி கேப்சிகம் ஆனியன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கிரேவி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு 2 கேப்சிகம் 2 ஆனியன் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஆனியனும் இந்த மாதிரி இதழாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. அது ஹீட் ஆனோடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் ஆனியன் 2யும் கடாயில் போட்டுட்டு இதில் கொஞ்சமாக 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லைங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி இந்த அளவுக்கு மட்டும் வதங்கினா போதுங்க. வதங்கினதுக்கப்புறம் இந்த கடாயிலிருந்து இது 2யும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனோடனே பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், சீரகம் இதெல்லாம் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே இதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்தோடனே இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனோடனே 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதிகமாக சேர்க்க வேண்டியதில் 2 தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தக்காளி வதங்கும் போதே இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கியும் வந்துடும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா கொலைய வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சு அதை சேர்த்திக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் நல்லா கலந்து வரும்போதே இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தில் போட்டு ஸ்டவ்வில் வச்சு லோ ஃப்ளேமில் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கடலை மாவை அதையும் இந்த கடாயில் சேர்த்திக்கோங்க. அந்த தயிர் கூடவே இந்த மாதிரி கடலை மாவு நல்லா வறுத்துட்டு இந்த குருமாவுக்கு சேர்த்துனிங்கன்னா குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடலை மாவு போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்து வந்தோடனே இதில் காரத்துக்கு தேவையான அளவு 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் இது கலருக்காக தான். 1 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசால் தூள் சேர்த்திக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா காஷ்மீரி மிளகாய் தூள் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்திக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போய் வதங்கி வந்தோடனே இதில் 2 கப் தண்ணி சேர்த்திக்கோங்க. நான் பச்சை தண்ணி தான் சேர்த்திருக்கேன். இதுக்கு வேணும்னா நம்ம தண்ணியை நல்லா ஹீட் பண்ணி அந்த தண்ணி கூட சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு குருமா எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துட்டு இதை ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. குருமா கெட்டி பதத்துக்கு வந்துடும். ஒரு 5 நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி பார்த்திங்கன்னா அளவு குறைஞ்சி குருமா கெட்டியாகி வந்துடும். இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற கேப்சிகம், ஆனியம் இதை 2யுமே இந்த குருமாவில் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசால் சேர்த்திக்கோங்க. ஆல்ரெடி 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கிறோம். இப்போ கடைசியாக ஆனியனும் கேப்சிகமும் சேர்த்துனதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசால் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் நம்ம அந்த கேப்சிகம் ஆனியனோட ஃப்ளேவர்லாம் குருமாவில் இறங்கி குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குருமாவும் இன்னும் கொஞ்சம் கெட்டித்தன்மை பட்டு வரும். 5 நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்துட்டு கடைசியாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை தூவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான ஆனியன் கேப்சிகம் கிரேவி ரெடி ஆயிருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் ஒரே மாதிரி குருமா செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.